நாராயண. வருக வருக நாரதரே. வணங்குகிறேன் கலவரே. இதுவரை உலகத்தவர்கள் திரிகால ஞானி என்று உண்மை மட்டுமே சொன்னார்கள். இனி எம்மை எப்படி அழைத்து திரிலோக சஞ்சாரி என்றே உண்மை அழைப்பது சாலச் சிறப்பாகும். எப்படி? நாராயண. கலவரே, பாவத்தில் கொடிய பாவம் அகம்பாவம். உண்மையே உம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பிறகு ஏன் இந்த ஆணவமும் அகம்பாவமும்? நவக்கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். காரவ மகரிஷிக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தாங்கள் எங்களை அழைத்த காரணம்? காயத்ரியை உச்சாரணம் செய்து சக்தியை உபாசிக்கும் என்னை நீங்கள் பீடிக்கப் போவதாக அறிந்தேன். அதிலிருந்து உடனடியாக என்னை விடுவிக்க வேண்டும். முற்பிறவியில் நீங்கள் செய்த வினைகள் இப்பிறவியில் எங்களால் திருப்பித் தரப்படுகின்றன. அவரவர் செய்த பாவ புண்ணியப்படி பலாபலனை வழங்க வேண்டியது எங்கள் கடமை. அதை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கர்மா. அன்னையிட்ட ஆணை இது. அதை எங்களால் மீற முடியாது. உங்களுக்கு வலிமை இருந்தால் தானே என்னை அங்கீகரப்படுத்த முடியும். அதற்கு முன் உங்களையே தவித்து விட்டால் எங்களுக்கு அப்படி ஒரு வினை இருப்பீங்க. அதை நாங்களும் அனுபவித்தே தீர வேண்டும். அதனால் உங்கள் விதி மாறிவிடாதே. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதை அன்னை பராசக்தி தான் கூற வேண்டும். நாங்கள் வருகிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாதேவ்யாச்ச வித்மதே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். ஜெகன்மாதா, மகாமாயே, மகா காயத்ரி, ராஜராஜேஸ்வரி, கிரகங்கள் உன் பெயரை சொல்லி என்னை ஆதிக்கம் செய்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்து. உலக தர்மங்களை எல்லாம் நிலைநிறுத்த கிரகங்கள் என்னால் படைக்கப்பட்டவை. அப்படியே இருக்கட்டும். உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகின்ற தொடுநோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று. அது என்னாலும் முடியாது. உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீ நவக்கிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம். பராசக்தி, உன் வேலைக்காரர்களை தடுத்து நிறுத்தும் சக்தியே உனக்கு இல்லாவிட்டால் உலக மக்கள் 6 கால பூஜை செய்து உன்னை ஏன் வணங்க வேண்டும்? உனக்கு ஏன் கோயில்கள்? நவக்கிரகங்களையே கும்பிட்டு விட்டால் போதுமே. காலவரே, நவக்கிரகங்களும் என்னுள் அடக்கம். என் அவயவங்கள் 9 நவக்கிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறதல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் மக்களை பாதுகாப்பதும் நான் தான். தாயே, 1000 ஆண்டுகள் நான் செய்த தவத்திற்கு எந்த பெருமையும் இல்லையா? அது வெறும் மாயை. அதை இப்பொழுதே நிரூபித்து காட்டுகிறேன். என்னுடைய அம்சமான சக்தியை உன் உடலில் இருந்து பிரித்து விடுகிறேன். உன் தவ வலிமையால் அதை உருவாக்கிக் கொள்ள முடிகிறதா என்று பார். தாயே, சர்வசக்தி நீதான் என்பதை உணர்ந்து விட்டேன். என் அகம்பாவம் அழிந்து விட்டது. என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு. வணங்குகிறேன் மாமுனி. அமருங்கள். திருப்தியாக விருந்தோண்டீர்களா? துரியோதனா, உண்டு கழித்தேன் என்பதை விட உண்டு களைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண உணவா? சரியான சத்துணவு. ஓய்வெடுக்க இடம் இங்கே. சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு இல்ல, தங்களுக்கு குருதேவா. திரிலோக சஞ்சாரியான நாரத மகா முனிவருடன் உணவருந்தும் பாக்கியம் பாண்டவர் 5வருக்கும் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் சாப்பிட வந்ததால் பீமனுக்கு பங்கு குறைந்து விடுமே என்பதுதான் என் கவலை. கவலைப்பட வேண்டாம் நாரதரே. அட்சய பாத்திரம் 1000 பீமசேனர்களுக்கும் உணவளிக்கும். இன்னும் என்ன சாப்பிடுகிறீர்கள்? கொஞ்சம் பாயசம். ஆஹா, ஒரு முறை துவாரகையில் கண்ணபிரான் இல்லத்தில் விருந்து சாப்பிட்டேன். அதுபோலல்லவா இருக்கிறது இந்த பாயசம். விருந்துக்கு அருமையான முத்தாய். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாரத முனிவரே.
நான் சாப்பிட்டு முடிக்க வேண்டாமா? ஓ, நீ இன்னும் முடிக்கவில்லையா? நாரதரே, தேனில் ஊறிய பலாச்சுளைகள் இதை விட சுவையாக இருக்கும். அக்ஷய பாத்திரம் இருப்பதால் நாள் முழுவதும் பீமன் உணவருந்திக் கொண்டே இருக்கலாம். அதுதான் நடக்காது. உச்சி வேளைக்குள் உணவருந்தி கழுவி கவிழ்த்து விட வேண்டும். அப்படியா? உச்சி வேளைக்கு பிறகு யாராவது வந்தால்? மாமுனிவரே, இன்று அப்படி யாராவது வரப்போகிறார்களா என்ன? தர்மபுத்திரா, என் மீது உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? திரௌபதி, உச்சி வேளை நெருங்கிவிட்டது. நீயும் விரைவில் உணவறிந்து விட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடு. நமஸ்காரம். துர்வாச முனிவரே, அமருங்கள். அமருங்கள். என்ன இது திடீர் விஜயம்? இங்கே உங்களுக்கு விருந்தா? பாண்டவர்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்றே, பார்த்து விட்டு பாஞ்சாலிகையால் உணவருந்தி போகலாம் என்று வந்தோம். துர்வாசரே, உச்சி வேளைக்கு முன்பே உணவறிந்து விடுவதுதானே முனிவர்களின் வழக்கம்? ஓய் நாரதரே, நீர் போஜனம் செய்து விட்டீர் அல்லவா? உமது வேலையை பாரும். பசிக்கோபம் பச்சை மரத்தையும் பற்றி எரிக்கும். திரௌபதி, துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகாதே. பலமாக உபசரித்து பாராட்டை பெற்றுக்கொள். நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் அமுது தயாராக இருக்கட்டும். ஆஹா, வருகிறேன். பாஞ்சாலி, அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டேன். அடடே, முனிவர் கோபக்காரராயிற்றே. இன்று ஏதோ ஒரு கலகம் நடக்க போகிறது என்று எனக்கு அப்போதே தெரியும். நாராயண நாராயண. தாயே, வாருங்க. பசி வயிற்றில் கொள்ளுகிறது. நீ அதிதி போஜனம் செய்யும் அற்புதத்தை நாடெல்லாம் போற்றுகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் பாண்டவர்கள் ஆசிரமத்தில் எனக்காக உணவு தயாராகிறது, நீங்களும் சென்று உணவருந்துங்கள் என்றார். இந்த தள்ளாத கிழவனுக்கு ஒரு கவளம் சோறு போடு தாயே. ஐயோ, என்னம்மா, உணவு இல்லையா? இல்லை என்று தர்மன் சொல்லட்டும், நான் போய் விடுகிறேன். பெரியவரே, அட்சய பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டேன். நீங்களும் பசி என்று வந்திருக்கிறீர்கள். துர்வாச முனிவரும் இப்பொழுது உணவருந்து வந்து விடுவார். இந்த நிலையில் எங்களுக்கு உதவ அந்த ஆதித்தன் தான் வர வேண்டும். இது என்னம்மா புது உதவி? நேற்று வரை கண்ணனை கூப்பிட்டாய், இன்று அண்ணனை மறந்துவிட்டு அந்தி சாயும் ஆதித்தனை கூப்பிடுகிறாயே. பெரியவரே, எங்களுக்காக ஏற்கனவே துன்பப்படும் கண்ணனை மேலும் தொல்லைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. எனக்கு பசிக்கிறது, கண்ணனின் கதை எனக்கு எதற்கு? அவனுக்கு பசித்தால் மண்ணையும் தின்பான், வண்ணையும் தின்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கவளம், இல்லை இல்லை, ஒரு பருக்கை அன்னம் வேண்டும். வழியை விடு. நல்ல வேளை பாஞ்சாலி, நீ பாத்திரத்தை சரியாக கழுவி கவிழ்க்கவில்லை. ஒரு பருக்கையும் புளி கீரையும் பாத்திரத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம். என்ன இது? நாராயண, என்ன துர்வாசரே, இன்னமும் ஸ்நானம் முடியவில்லை? பசிக்கிறது என்றீரே. அங்கு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் அரிசுவை உண்டியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுங்கள். நாரதரே, எனக்கு உணவு வேண்டாம். என் பசி போய்விட்டது. எவ்வளவோ ஆசையோடு வந்தோம். இந்த வயிறு வரலாறு காணாத துரோகம் செய்து விட்டது. துர்வாசரே, அவர்கள் சமைத்து வைத்த பின் உணவு வேண்டாம் என்று சொன்னால் பாஞ்சாலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவள் யார் தெரியுமா? முற்பிறவியில் சூரியனை உதிக்க கூடாது என்று சபித்த நலாயினி. இப்பிறவியில் அந்த பத்னியின் சாபத்திற்கு நீராளாக வேண்டுமா? ஓய் நாரதரே, வம்பு பண்ணாதையும். எனக்கு இப்போது துரியோதனன் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டதை போல் நிறைவாக இருக்கிறது. ஆமாம், ஆமாம். ஓஹோ, துரியோதனன் தான் உண்மை இங்கே அனுப்பி வைத்தானா? ஆமாம், ஆமாம். வேலை கெட்ட வேளையில் விருந்துக்கு போங்கள் என்றும் யோசனை சொன்னானோ? சொன்னானே. அடடே, நாரத மகரிஷிக்கு கூட ஞான திருஷ்டி இருக்கிறது. ஆமாம், ஆமாம். எப்படியாவது சொல்லி சமாளியுங்கள் நாரதரே. அது என்னால் முடியாது. அதோ உங்களை அழைத்துச் செல்ல பீமசேனரே
வந்து விட்டான். பீமசேனன் தானே வரட்டுமே. அதுவே நான் வருகிறேன். துர்வாசனே, இதை மறந்து விட்டு போகிறீர்களே. ஆமாம் ஆமாம். கிருஷ்ணா, பரந்தாமா, அச்சுதா. அண்ணா, எங்களுக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்களை காக்க வருகிறாயா கண்ணா? நான் அப்படி ஓடி வராவிட்டால் இவர்கள் இப்படி ஓட மாட்டார்களே. என்னை ஏன் அழைத்தீர்கள்? நான் அழைத்தது வைகுந்தவாசன் நாராயணன். நான் நடுத்தர நாராயணன். பார்த்தாலே தெரிகிறது. ஆமாம், மலை மீது நின்று பாதாளத்திலே என்ன தேடுகிறாய்? யமதர்மனை தேடுகிறேன். அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லை. உம்மை போல் நாடகத்தில் நடிக்கும் திறமையும் எனக்கு இல்லை. அதனால் காலனிடம் மரணத்தை யாசிக்கிறேன். உன் முகத்தில் என்னமும் மரணக்கரை வரவில்லையே. நீ சாக மாட்டாய். உன்னை நான் சாக விட மாட்டேன். தடுக்காதீர். சாக முடிவெடுத்த என்னை நீர் தடுத்தால் உண்மையும் கூட்டிக் கொண்டு சாவேன். பாரு. ஏன் இங்கு ஆழமில்லை? நடுத்தர நாராயணா, சாகத் துணிந்தவனுக்கு சமுத்திரமே முழங்கால் அளவுதான். நான் அப்போதை சொல்லவில்லையா? உன்னால் சாக முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்கிறது. நான் வேண்டும் என்றுதான் மன்னரை உதைத்தேன். பார்த்தாண்டா, நிறுத்து. ஆபத்தில் உதவி செய்தவரை அநியாயமாக கொண்டு விடாது. இதோ பார். நாராயண், சுவாமி, தாங்கள் யாரோ சித்தர் போல் தோன்றுகிறது. என் கிரீடத்தின் மேல் பாம்பு இருப்பதை உணர்ந்து என்னை காப்பாற்றத்தான் காலால் உதைத்திருக்கிறீர்கள். என்னுடன் என் அரண்மனைக்கு வந்து என் உபசரணைகளை ஏற்று பரிசுகளை பெற்றுச் செல்ல வேண்டும். முன்னாள் நடுத்தர நாராயணா, எப்படி என் ஆர்வம்?